ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன். டைரக்டர் அஜய் ஞானமுத்தோடைய இயக்கத்தில் அருள்நிதி நடிச்சு இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற டிமாண்டி காலனி பார்ட் 2. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல பிரியா பவானி சங்கர் ஒரு பையனை லவ் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய லவ்வர் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்க கல்யாணத்துக்கு பிரியா பவானி சங்கர் வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் மீறியுமே நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரியா பவானி சங்கர் அவங்க லவ் பண்ண அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய லவ்வர் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர்ல இருந்துமே மீண்டு வந்தற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படி மீண்டு வந்தவர் ஒரு கட்டத்தில் திடீர்னு மர்மமான முறையில் தற்கொலை பண்ணி இறந்து போறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பிரியா பவானி சங்கருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. எதனால இவர் தற்கொலை பண்ணிட்டாரே அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த தேடுதலில் இவங்க இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரிய வந்தது, என்னென்ன விஷயங்களை இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்துடைய மீதி கதை. இப்போ இந்த ஸ்டோரி லைன் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், டிமாண்டி காலனி பார்ட் 1க்கும் இந்த பார்ட் 2க்கும் கனெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஆக்சுவலா இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஒரு சீக்குவலா தான் எடுத்திருக்காங்க. படத்தோடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பார்ட் 1 ரீகால் பண்ணிட்டு தான் இந்த பார்ட் 2 கதைக்குள்ள போறாங்க. ஸோ பார்ட் 1 டைரக்ட் கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 2 ஃபிலிம். ஸோ இந்த படத்துல பிரியா பவானி சங்கருடைய தேடுதல்ல அவங்க எப்படி அருள்நிதி கூட போய் கனெக்ட் ஆகுறாங்க, அருள்நிதி பார்ட் 1ல இறந்து போயிட்டாரு, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பார்ட் 2ல உயிரோட வராரு, இதுக்கான பதில்கள் எல்லாமே இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோடைய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இவங்க பெருசா எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்துல கிடையாது. ஸ்டார்டிங்கே கதைக்குள்ள போயிடுறாங்க. அதே மாதிரி கதைக்கு தேவையான காட்சிகள் மட்டுமே தான் இந்த படத்துக்குள்ள இருக்கு. கதையா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டிமாண்டி காலனி பார்ட் 1 எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 1 2015 நடக்கக்கூடிய கதைக்களம். இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2021 நடக்கிற கதைக்களமா காட்டப்படுது. ஸோ பார்ட் 1ல இருந்து பார்ட் 2 கனெக்ட் பண்ண விதம் ஸ்டோரியாவுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்ட் 1 எண்டில் ஹீரோவே இறந்துருவாரு, எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இறந்து போன ஹீரோ எப்படி இங்கே வராரு, அந்த ஸ்டோரியை இங்கே எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போறாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அதெல்லாமே ரொம்பவே கன்வின்சிங்கா சாட்டிஸ்ஃபைங்கா பண்ணியிருக்காங்க. அண்ட் பண்ண ஸ்டோரிக்கு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க பெருசாக டைம் வேஸ்ட் பண்ணாததுனால, அன்வான்ட் சீன்ஸ்லாம் இல்லாததுனால ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா பயங்கர ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் கொண்டு போயிருக்காங்க. அதாவது கியூரியாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். கியூரியாசிட்டியை விட ரேசியா அடுத்தடுத்து படம் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக திரும்ப அந்த வீடு சேரும். ஆக்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோடைய ஜானர், இந்த படத்தோடைய கதையை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஆக்டிங் ஸ்கோப்புள்ள கதாபாத்திரங்கள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ஆக்டிங் தான். ஸோ அந்த வகையில் அருள்நிதியா இருக்கட்டும், பிரியா பவானி சங்கரா இருக்கட்டும், அருண் பாண்டியனா இருக்கட்டும், இந்த படத்தை நடித்த எல்லாருமே அவங்களுடைய கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது விஷுவல்ஸ், சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சாம் சிஎஸ் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் கதை கேப்டா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அண்ட் சிஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஜியும் பயங்கரமா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகேவா இருந்தது. இந்த படத்துல இருக்கக்கூடிய ஹாரர் எலமெண்ட்ஸ் அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பயப்படுற மாதிரி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நார்மலா தான் இருந்துச்சு. ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துல இருக்கு, பட் அது எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோடைய கதையை பார்ட் 1ல இருந்து கண்டினியூ பண்ணி கொண்டு வந்ததா இருக்கட்டும், அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த விதமா இருக்கட்டும், என்னது பார்ட் 3 இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நான் ஒன்றும் ஸ்பாய்லர்லாம் பண்ணல. முன்னாடியே அருள்நிதியை பாத்தீங்கன்னா பார்ட் 3 பார்ட் 4லாம் இருக்கு அப்படிங்கறத அவரே சொல்லிட்டாரு. ஸோ பார்ட் 3க்கு லீடு கொடுத்த விதமும் நல்லா இருந்துச்சு. மொத்தமா இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 எப்படிப்பட்ட ஒரு படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நீட்டான ஒரு சீக்வல் படமா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டிமாண்டி காலனி பார்ட் 1 உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த பார்ட் 2 படமும் உங்களுக்கு பிடிக்கும்.